அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு மனிதர் தன் காலமெல்லாம் சம்பாதித்த பணத்தை தம் குடும்பத்திற்கு கூட கருமித்தனமாக செலவு செய்து சேமித்து வைத்திருந்தார். அவர் இறப்பதற்கு சிறிது காலத்துக்கு முன் தன் மனைவியை அழைத்து, நான் இறந்து விட்டாலும் என் பணத்தை என் கூடவே கொண்டு செல்ல விரும்புகிறேன், எனவே என் பணத்தை என்னுடன் சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்துவிடு என்று கடவுளின் பேரில் உறுதிமொழி வாங்கி கொண்டார். மனிதரின் கடைசி ஆசை என்று அவர் மனைவியும் கடவுளின் பேரால் உறுதிமொழி செய்துவிட்டார். அம்மனிதர் இறந்த பின் எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. சவப்பெட்டியை மூடும் போது அந்த நேர்மையான மனைவி, கொஞ்சம் பொறுங்கள் என்று கூறி சவப்பெட்டியினுள் ஒரு பேழையையும் வைத்து மூடச் செய்தார். அவளுடைய கடினமான வாழ்வையும் அவள் கணவருடைய கஞ்சத்தனத்தையும் அறிந்திருந்த அவள் தோழி, நீயும் முட்டாள்தனமாக அவர் சொன்னது போல் செய்துவிட்டாயே என்று கேட்டாள். அதற்கு அந்த நேர்மையான மனைவி, அவர் சவப்பெட்டியினுள் பணத்தை வைப்பதாக கடவுளின் பேரால் உறுதிமொழி கொடுத்துவிட்டு மாற்றவா முடியும்? அவர் சேமிப்புகள் மொத்தத்தையும் பணமாக்கி என் கணக்கில் பேங்கில் போட்டுவிட்டு முழு தொகைக்கும் காசோலை வைத்து விட்டேன். அவர் போன இடத்தில் மாற்ற முடிந்தால் அவர் செலவழித்துக் கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் பார்த்தோமானால் சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன். உலக காரியங்கள் எல்லாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்து தேவனோடு வாழும் பரலோக வாழ்க்கையை நாம் வாங்க முடியாது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 15:16 சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.